ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்ட்ரல் வேவ்ஸ். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோ. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மைக்ரோ எஸ்யூவியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ஃபீச்சர்ஸ், டிசைன் அண்ட் கம்ஃபர்ட் இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஸ்பிரஸோ மாருதி சுசுகியோட ஒன் ஆஃப் த என்ட்ரி லெவல் செக்மெண்ட் கார்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் 4.96 lakhs to 7.16 lakhs வரைக்கும் வருது ஆன் ரோட் ப்ரைஸ். அண்ட் இது வந்து 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. இதனுடைய வேரியன்ட்ஸ் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட், எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ அண்ட் விஎக்ஸ்ஐ ப்ளஸ். விஎக்ஸ்ஐ ப்ளஸ் தான் டாப் எண்ட் வேரியன்ட். ஸ்டாண்டர்ட் அந்த வேரியண்ட் வந்து நார்மலாக கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஷோரூம் சைட்லன்னு சொல்கிறாங்க. எல்எக்ஸ்ஐலேருந்து விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2 ஃபியூல் டைப்ஸ் வருது, பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி. சிஎன்ஜி பார்த்தோன்னா எல்எக்ஸ்ஐ அண்ட் விஎக்ஸ்ஐயில் மட்டும்தான் வரும், விஎக்ஸ்ஐ ப்ளஸில் வராது. ஸோ இந்த எஸ்பிரஸோ 2 டிரான்ஸ்மிஷன் டைப்ஸில் வருது, 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இந்த எஸ்பிரஸோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் டாப்பில் வந்து சுசுகி லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 4 பிளாக்ஸ் மாதிரி ஃபைபர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து அந்த க்ரோம் ஃபினிஷில் நம்ம எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஹெட்லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர் வந்து ஹாலஜன் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பம்பர் ஃபுல்லாக பிளாக்ல இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி ஃபைபர் மெட்டீரியலில் தான் இருக்குது. ஃபாக் லேம்ப் எதுவும் கொடுக்கல, அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்க மாதிரி தெரில. அண்ட் ஓவராலாக டிசைனை பற்றி பார்த்தோம்னா ஒரு பாக்ஸி டைப்பாக தான் இருக்குது. அண்ட் டாப்பில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்பிரஸோவோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா இது K10 C சீரியஸ் 998 cc 3 சிலிண்டர் இன்ஜின். இந்த இன்ஜின் 66 PS பவர் அண்ட் 89 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படியே மேலே பார்த்தோம்னா பேனட்டில் சவுண்டு ப்ரூஃபிங் எதுவுமே கொடுக்கல, அது கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுறது எஸ்பிரஸோவோட விஎக்ஸ்ஐ வேரியண்ட். ஸோ இந்த வேரியண்ட்டோட கீ பார்த்தோம்னா நார்மல் மாருதி சுசுகியோட கீ தான். ஸோ இதில் வந்துட்டு லாக் அண்ட் அன்லாக் பட்டன் இருக்குது. அது ஸ்பேர் கீழே வெறும் கீ மட்டும்தான் இருக்குது, பட்டன்ஸ் இல்லை. டயர் பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்டீல் வீல்ஸ் தான் வரும். டயரோட சைஸ் 165/70 R14. இந்த எஸ்பிரஸோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா லென்த் 3565 mm, விட்த் 1520 mm, ஹைட் 1567 mm. அண்ட் இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 180 mm. டோர் ஹேண்டில்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த வெஹிக்கிளில் போத் ஃப்ரண்ட் 2 சீட்ஸ் வந்து 4-way அட்ஜஸ்டபிள், முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் சீட்டை வந்து சாய்ச்சிக்கலாம். ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து ஒரு நார்மலான ஸ்டீரிங் வீல் தான், ஃப்ளாட் பாட்டம் கூட கிடையாது, ஒரு நார்மல் மாருதி சுசுகியோட ஸ்டீரிங் வீல். இதில் கண்ட்ரோல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் இங்கே கொடுக்கல, இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் கன்சோல் பார்த்தோன்னா கொஞ்சம் மினி கூப்பர் ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் வந்து இங்கே கொடுத்துருந்தா அது பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும் டிரைவருக்கு. ஏன்னா ட்ரைவ் பண்ணுறப்ப நான் ஸ்பீடு பார்க்கணும்னா
லெஃப்டில் திரும்பி தான் பார்த்துக்கணும். ஓகே, இது வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் இங்கே இருக்குது. அண்ட் ஆடியோ சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க இதில். இன்ஃபோடெயின்மெண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லாம் எதுவும் இதில் கொடுக்கல. யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் ஆப்ஷன் இங்கே இருக்குது. அண்ட் இதில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கும் போல். ஆடியோ சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. இந்த வெஹிக்கிளில் வந்து ஃப்ரண்ட் 2 டோர்ஸ் மட்டும்தான் வந்து பவர் விண்டோஸ் வரும். அதோட கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. அதோட ஸ்விட்ச் இங்கே இருக்குது. அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவுமே யூஷுவலான மாருதி சுசுகியோட கண்ட்ரோல்ஸ் தான். கீழே கார் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது சும்மா டம்மியாக தான் இருக்குது, எதுவும் இல்லை. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், பார்க்கிங் பிரேக். அண்ட் ஃப்ரண்ட்டில் 2 ஏசி வந்துட்டு இங்கே தூக்கி கொடுத்து வச்சுருக்காங்க. இது பேக் சீட்டுக்கு போகுமான்னா கண்டிப்பாக போகாது. ஃப்ரண்ட் 2 சீட்டுமே அந்த ஏசி வெண்ட்டை மறைச்சிரும். டிரைவருக்கு ஏசி வெண்ட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி லென்த்தாக இருக்குது. இங்கே மொபைல் ஒரு 2-3 மொபைல் கூட வைக்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளில் வந்து டாப் எண்ட் வரைக்குமே வந்து 2 ஏர் பேக் தான் இருக்கும். கீழே வந்து க்ளோ பாக்ஸ், சன்வைசர், அதில் மிரர் எதுவும் இல்லை. ஸோ ரியர் வியூ மிரர், அதில் மேனுவலி டிமிங் ஆப்ஷன் எதுவும் இல்லை. லைட்ஸ் இங்கே இருக்குது. டிரைவருக்கு சன்வைசர் இங்கே இருக்குது. பட் வேனிட்டி மிரர் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஸோ வைப்பர் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஸோ ஓஆர்விஎம்ஸ் வந்து இன்டர்னலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பட் மேனுவலாக தான் நமக்கு க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தோம்னா இங்கே கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கொடுக்கல. டோர் பாக்கெட்ஸ் இருக்குது. ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் இதில். இங்கே பார்த்தோம்னா நார்மல் கீ ஸ்லாட்டு தான், வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்து ஒரு வேலட் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அவ்வளோதாங்க இன்டீரியர் ஃப்ரண்ட்டு. அப்படியே பேக் சீட் பார்க்கலாம். பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ நான் 6 ஃபீட், எனக்கு ஹைட் ஓகே. அண்ட் நீ ரூம் அண்ட் லெக் ரூம் பார்த்தோன்னா டிரைவர் சீட் ஃபுல்லாக பின்னாடி இருக்குது. லைட்டாக இடிச்சிட்டு இருக்கு, பட் கொஞ்சம் முன்னாடி தள்ளனா ஓரளவுக்கு ஓகே. லெக் ரூம் ஓகே தான், ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, பட் ஒரு டீசெண்டான லெக் ரூம் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து பேக் சைடு விண்டோஸ் வந்து நம்ம மேனுவலாக தான் ரொட்டேட் பண்ணிக்கணும். ஏசி வென்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. இங்கே வந்து ஒரு இந்த காயின் ஹோல்டர்னு சொல்கிறதா இல்லை வந்து ஃபோன் ஹோல்டர்னு சொல்கிறதான்னு தெரியல, இது ஒன்று இருக்குது. போட் பார்ப்போம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே லிவர் இருக்குது. ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே லிவர் இருக்குது. பூட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இது 240 லிட்டர் பூட் ஸ்பேஸ். ஒரு என்ட்ரி லெவல் காருக்கு இது வந்து ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம். கீழே ஸ்பேர் வீல் இருக்குது. அண்ட் இதனுடைய சைஸும் 165/70 R14. பேக் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா இங்கே வந்து சுசுகி லோகோ இருக்குது. இங்கே எஸ்பிரஸோ பேட்ச் இருக்குது. டெயில் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சி டைப் டெயில் லேம்ப்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. கீழே ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு பம்பரும் பிளாக்னு சொல்ல முடியாது, ஒரு கிரே கலரில் இருக்குது. அதுவும் ஃபைபர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இங்கே வந்து ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 27 லிட்டர்ஸ். ஸோ ஓவராலாக இந்த எஸ்ப்ரெஸ்ஸோட டிசைன் பற்றி பார்த்தோம்னா இதனுடைய பாக்ஸி ஃபினிஷ் பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்காது. நிறைய பேருக்கு இந்த டிசைன் பிடிக்காது. ரோட் ப்ரெசன்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்காதுன்னு தான் சொல்லணும். அண்ட் இதனுடைய கம்ஃபர்ட் பார்த்தோம்னா 4 பேர் இதில் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். 5 பேர் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். இதனுடைய பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இல்லை. அது வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இதனுடைய சேஃப்டி பற்றி பார்த்தோம்னா டியூவல் ஏர்பேக் வந்து த்ரூஅவுட் எல்லா வேரியண்ட்லையுமே வருது. அது மட்டும் இல்லாமல் ABS, EBD, பிரேக் அசிஸ்ட் த்ரூஅவுட் எல்லா வேரியண்ட்லையுமே வருது. எக்ஸ்ட்ராவாக VXI ப்ளஸ் AMTயில் மட்டும் ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்னா ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ், சிட்டி டிராஃபிக்குள்ளே டெய்லி ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ஸோ இது வந்து பர்ஃபெக்டான வெஹிக்கிள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆல்டோ வேணாம், நான் அடுத்த செக்மெண்ட் போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஹைட்டான கார் வேணுன்றவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ப்ரிஃபரபுளாக இருக்கும். அண்ட் இதனுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி பற்றி பார்த்தோம்னா 25 kmpl பெட்ரோல் அண்ட் 35 km/kg CNG கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாருதி சுசுகி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நமக்கு இந்த ரிவ்யூ நெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது பரமத்தி வேலூரில் இருக்க அம்பால் ஆட்டோ. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பை.